மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சண்முகம் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்க மாநில குழு ஏகமனதாக தேர்ந்தெடுத்ததற்காக உண்மையிலேயே மகிழ்ச்சியையும் நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தமிழகத்தில் ஒரு மகத்தான சக்தியாக வளர்த்தெடுப்பதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்பு ஆதரவோடும் நிச்சயமாக நம்முடைய மாநில குழு மேற்கொள்ளும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக தமிழகத்திலே சாதிய ஒடுக்குமுறை, தீண்டாமை, பட்டியல் சாதி மக்களுக்காக கொடுக்கப்பட்ட பஞ்சமி நிலம் இன்றைக்கு அவர்கள் கையிலே இல்லை. பஞ்சமி நிலத்தை மீட்பதற்கான ஒரு தொடர்ச்சியான போராட்டத்தை ஏற்கனவே தீண்டாமை ஒழிப்பு, சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வீரியமிக்க போராட்டத்தை வேற எவரோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு வலிமிக்க போராட்டத்தை ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டின் வாயிலாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன். பஞ்சமி நிலத்தை மீட்பதற்கான தொடர் போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இடதுசாரி கட்சிகள் மத்தியில் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதன் மூலமாக இடதுசாரி ஜனநாயக மாற்று சக்தியை தமிழகத்திலே உருவாக்குவதற்கான முயற்சியை மேற்கொள்வதென்று நம்முடைய மாநில மாநாடு தீர்மானித்திருக்கிறது. அதற்கான முயற்சிகளையும் அதற்கான முன்னெடுப்புகளையும் நாம் மேற்கொள்வோம். அதைப் போலவே தோழர் கேபி அவர்கள் குறிப்பிட்டதைப் போல மதவெறி சக்திகள், சாதி வெறி சக்திகள், வகுப்புவாத சக்திகளுக்கு எதிராக தமிழகத்திலே மதச்சார்பற்ற கட்சிகளோடு சேர்ந்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சுயேட்சையாகவும் இந்த சக்திகளை எதிர்த்த வீரியமிக்க போராட்டத்தை தமிழகத்திலே மேற்கொள்ளும்.